விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். 3 நாடுகளில் பிரதமர் மோடி டூர். பயணத்தில் இவ்வளவு சிறப்பா? பார்லிமெண்டில் உரை. மன்னர் சுல்தானுடன் பேச்சு. 3 நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்வதற்காக பிரதமர் மோடி இன்று காலை டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டார். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய 3 நாடுகளில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் செய்கிறார். முதலில் அவர் மேற்கு ஆசியாவில் உள்ள ஜோர்டான் நாட்டுக்கு செல்கிறார். ஜோர்டான் நாட்டு மன்னர் 2ஆம் அப்துல்லா இப்னு அல் ஹுசைன் அழைப்பின் பேரில் மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்தியா ஜோர்டான் இடையிலான 75 ஆண்டு ராஜாங்க உறவை கொண்டாடும் இத்தருணத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை ஜோர்டானில் மேற்கொள்கிறேன் என பிரதமர் மோடி பெருமிதத்துடன் கூறியுள்ளார். இந்த பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகள் மேலும் வலுப்படும் என மோடி கூறினார். தலைநகர் அம்மானில் ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லா இப்னு அல் ஹுசைன், பிரதமர் ஜாஃபர் ஹாசன், பட்டத்து இளவரசர் அல் ஹுசைன் பின் அப்துல்லாவை பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரதமர் மோடி நாளை எத்தியோப்பியாவுக்கு செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு பிரதமர் மோடி செல்வது இதுதான் முதல் முறையாகும். இந்த சிறப்புமிக்க பயணத்தின் போது பிரதமர் மோடி எத்தியோப்பியா பார்லிமெண்ட் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தின் தாய் என்ற பெருமைக்குரிய இந்தியாவின் கலாச்சார பெருமைகள் குறித்தும் இந்தியா எத்தியோப்பியா உறவுகள் குறித்தும் பார்லிமெண்ட் உரையில் மோடி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தியோப்பியாவின் பிரதமர் அபி அகமது அலியை சந்தித்து இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பிரதமர் மோடி முக்கிய பேச்சு நடத்துகிறார். எத்தியோப்பியாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். வர்த்தகத்தை பொறுத்தவரையில் எத்தியோப்பியாவின் 2வது பெரிய தோழமை நாடாக இந்தியா விளங்குகிறது. பிரதமர் மோடி கடைசியாக வரும் 17ஆம் தேதி ஓமன் நாட்டுக்கு செல்கிறார். மேற்காசிய நாடான ஓமன் மற்றும் இந்தியா இடையிலான ராஜாங்க உறவுகள் 70 ஆண்டுகளில் அடியெடுத்து வைக்கும் தருணத்தில் பிரதமர் மோடியின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. தலைநகர் மஸ்கட்டில் ஓமன் நாட்டு சுல்தான் ஹைதம் பின் தாரிக் அல் சயீதை சந்தித்து பிரதமர் மோடி இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். ஓமனில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் நடத்தும் விழாவில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். ஓமன் நாட்டின் வளர்ச்சிக்கும் இரு நாட்டு உறவின் மேம்பாட்டுக்கும் இந்திய வம்சாவளியினர் மகத்தான பங்களிப்பை வழங்கியுள்ளனர் என பிரதமர் மோடி பெருமிதத்துடன் கூறியுள்ளார். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் பயணத்தின் போது 3 நாடுகளுடன் இந்தியா பல முக்கிய பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய திட்டமிட்டுள்ளது. 1 சவரன் தங்கம் விலை 1 லட்சத்தை நெருங்கியது. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலையில் பெரிய அளவில் ஏற்றம் காணப்படுகிறது. கடந்த அக்டோபரில் ஆபரண தங்கம் விலை சவரன் 95,000 ரூபாயை எட்டியது. அதே மாதம் 21ஆம் தேதி சவரன் 97,600 ரூபாய் என்ற உச்சத்தை எட்டியது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 12ஆம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு 98,960 ரூபாயாக உயர்ந்தது. 13, 14ஆம் தேதிகளில் தங்கம் விலையில் மாற்றம் இல்லை. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 99,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 12,460 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1 லட்சம் ரூபாயை நெருங்கியுள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வைகை அணை திறப்பு. 5 மாவட்டத்துக்கு எச்சரிக்கை. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட விவசாய நிலங்களின் பாசனத்துக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் உள்ள 7 சிறிய மதகுகள் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக ஆற்றில் திறக்கப்படும் இந்த தண்ணீர் 5 மாவட்டங்கள் வழியாக செல்லும். இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 200 கண்மாய்களும், சிவகங்கை மாவட்டத்தில் 41 கண்மாய்களும் நிரம்பி 67,741 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் இதுதான் வித்தியாசம். பெரம்பலூரில் பாரதிய ஜனதா பூத் கமிட்டி கூட்டம் நடந்தது. இதில் கட்சியின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு எஸ்ஐஆர் குறித்தும் சட்டசபை தேர்தல் குறித்தும் ஆலோசனை நடத்தினர்.
அதாவது தூண்டில் போடும்போது மண்புழுவை மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க இலவசங்களை மாட்டி கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் கொடுத்தோம் சார், 1000 ரூபா கொடுத்தோம். 1.5 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 1.5 கோடி பேருக்கும் ஒரே டைமில் கொடுத்தோம். வாக்குறுதியில் சொல்லலை, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லலாம், ஆனால் 1.5 கோடி பேர் கொடுத்தோம். இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல 1 கோடி பேர் கொடுக்குறோம், 2.5 கோடி பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 கோடி பேர் கொடுத்துட்டு மிச்சவங்களாம் தகுதி இல்லைன்னாங்க. 2024 எலெக்ஷன் வரும்போது இல்லைங்க ஒரு 20 லட்சம் பேருக்கு தகுதி வந்துருச்சுன்றாங்க. இப்போ 2026 வரும்பொழுது இன்னும் ஒரு 30 லட்சம் பேருக்கு தகுதி வருதுன்றாங்க. இதை விட மோசமான ஒரு அரசியலை பார்க்க முடியுமா? அப்போது நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பண்ணுறீங்களே ஒழிய மக்களுடைய நன்மைக்காக பண்ணலங்கிறது தானே கேள்வி. இப்போ இவங்க கொடுக்குற மகளிர் உரிமை தொகையிலேயே மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் எவ்வளவு வெள்ளை அறிக்கை விட முடியுமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், அந்த உரிமை தொகையில் SC/STக்கு கொடுக்கப்படுகிற அந்த பணம் என்பது மத்திய அரசு SC/STனுடைய வளர்ச்சிக்காக கொடுக்குற நிதியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. என்னமோ இவங்க மாநில அரசு நிதியை மட்டுமே கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த 1000 ரூபாயில மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி இருக்கிறது. நீங்க 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க, மத்திய அரசு ஒவ்வொரு மாசமும் 2800 ரூபா கொடுத்துட்டு இருக்கு. மகளிருக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு, வயதானவங்களுக்கு எல்லாரும் கொடுக்குது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், 336 ரூபாய் கூலி, ஒரு வருஷத்துக்கு 100 நாள் வேலை, 33,600 ரூபாய், மாசத்துக்கு 2,800 ரூபாய் அக்கௌண்ட்ல கொடுக்குறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. என்னைக்காவது இவங்களை மாதிரி விளம்பரப்படுத்திருக்கோமா? இல்லை எலெக்ஷனுக்கு தூண்டில்ல புழுவை மாற்ற மாதிரி அதை கேட்டு நாங்கள் ஓட்டு கேட்டிருக்கோமா? இதுதான் மக்கள் சேவைக்கும் மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நினைத்து நசுக்குகிற திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு மீண்டும் சீட் கிடைக்குமா? போஸ்டரால் பரபரப்பு. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏவுமான அமிர்தராஜ் வரும் தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். ஆனால் மீண்டும் அவருக்கு சீட் வழங்கக்கூடாது என தூத்துக்குடி மாவட்ட காங்கிரசார் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். ஏற்கனவே வரும் தேர்தலில் காங்கிரசுக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை ஒதுக்கக்கூடாது, திமுகவே போட்டியிட வேண்டும் என சில மாதங்களுக்கு முன் திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அமிர்தராஜ், தொகுதியின் தேவை குறித்து சட்டசபையில் கோரிக்கை வைத்தால் செய்து கொடுக்கிறோம் என்கின்றனர். ஆனால் திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை என்றார். இது திமுகவினரிடம் கோபத்தை ஏற்படுத்தியது. அவரை கண்டித்து ஸ்ரீவைகுண்டம் திமுக நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டினர். இதற்கிடையே காங்கிரசுக்குள்ளும் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சமீபத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தேர்தலை நடத்த வந்த மேலிட பார்வையாளரிடம் அமிர்தராஜுக்கு எதிராக காங்கிரசார் மனு அளித்தனர். அதில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் நிரந்தரமாக குடியிருந்து மக்கள் பணியாற்றும் நபருக்குத்தான் சட்டசபை தேர்தலில் சீட் வழங்க வேண்டும், மாவட்ட தலைவர் பதவியும் அப்படித்தான் வழங்க வேண்டும் என கூறியிருந்தனர். இந்நிலையில் அமிர்தராஜுக்கு எதிராக சென்னையில் காங்கிரஸ் கட்சியினரே போஸ்டர் ஒட்டியுள்ளனர். கட்சி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் அருகிலும் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயம் அருகிலும் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. போஸ்டரில் தொகுதி மக்கள் பேசினால் மொபைல் போன் எடுக்காத, பெரும் வெள்ளம் எச்சரிக்கை விடுத்த போதும் தொகுதி பக்கம் வராத எம்எல்ஏ அமிர்தராஜுக்கு மீண்டும் சீட் வழங்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது.